முதல் சிலுவையிலிருந்து இறங்கிய பின் அசைவில்லாத அந்த உடலில் சிறிது உயிரை அவர் கண்டிருப்பார். ஆனால் இயற்கையாக இயேசுவிற்கு உயிர் உள்ளது என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்படி சொன்னால் மறுபடியும் அவரை கொன்று விடுவார்கள். இயேசுவின் அசைவில்லாத உடலில் சிறிது உயிரை அவர் கண்டதால் அவர்கள் ஓய்வு நாளுக்கு மறுநாள் 3ஆம் நாள் அங்கு வந்து உயிரோடு இருக்கும் இயேசுவை காண வந்திருந்தார். உயிரோடு இருக்கும் இயேசு கிறிஸ்து ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத இன்ப நாமத்தினாலே இந்த ஆராய்ந்து பாருங்கள் குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவை பார்த்தோம். அந்த டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற விவாதத்தின் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறக்கப்படும் பொழுது உயிரோட தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை குறித்து பார்த்தோம். எனக்கு ஒன்று மட்டும் புரியல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறக்கப்பட்ட பின்பு அவர் எந்த ஹாஸ்பிட்டல் அனுமதி செஞ்சாங்க, என்ன பிளட் குரூப், அவர் எந்த பிளட் பேங்க்ல இருந்து அவருக்கு பிளட் வாங்கினாங்க, இப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஜாகிர் நாயக் அவர்கள் தரல. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டினா கூட அவங்க சொல்லுகிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க கொண்டு வந்திருக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலேயே இப்படின்னா அந்த காலகட்டத்தில் சொல்லவா வேணும்? அந்த காலகட்டத்தில் சரியான மருத்துவம் இருந்துச்சா, சரியான மருந்துகள் இருந்துச்சா, அந்த காலத்தில் தைச்சாங்களா அப்படிங்கிற எல்லா வித கேள்விகளும் கேட்கப்படும். ஆனால் அதற்கான சரியான பதில்களை அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. மேலும் அந்த இடத்துல 3ஆவது நாள் அதிகாலையிலே மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போயிருந்தாங்க. எதுக்காக போயிருந்தாங்க? உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக அவங்க அந்த இடத்துல போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு பெரிய சந்தேகம் வருது. இயேசு கிறிஸ்து 3ஆவது நாள், ஒருவேளை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுக்கு சிறிது உயிர் இருந்து அவரை கொண்டு போய் அந்த அடக்கம் பண்ற மாதிரி அவரை பாதுகாத்து வச்சிருந்தாங்க அப்படின்னே வச்சுக்குவோம். 3ஆவது நாள் எழுந்து நடக்க முடியுமா? ஒரு பெரிய கேள்வி. 3ஆவது நாள்ல அவ்வளவு காயங்கள் பட்டு, கசையடிப்பட்டு, தலையில முற்கிரீடம் வச்சு கோலால் அடிக்கப்பட்டு, மேலும் கைகள்லையும் கால்களையும் ஆணிகளை வச்சு அரைந்து, மேலும் விழாவில் ஈட்டியை வச்சு குத்தி அவரை வேதனைப்படுத்தி அந்த இடத்துல வைத்திருக்கிறார்கள். அவரால் 3ஆவது நாள் எஞ்சி நிற்க முடியுமா? சாதாரண அல்சர் ஆப்ரேஷனுக்கே, அப்ரெண்டிஸ் ஆப்ரேஷனுக்கே ஒரு மனுஷன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான். அப்படி இருக்கும் பொழுது 3ஆவது நாள்ல எல்லா காயங்களும் ஆறி அவங்க இயேசு கிறிஸ்து எழுந்து நடந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, இது அப்பட்டமான ஒரு பொய்யா தெரியலையா? சுவிசேஷம் 19வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் தெளிவாய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி அந்த போர்ச்சேவர்கள் அவர்கள் சோதித்து அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே மற்ற 2 கள்ளர்களும் மரித்து போகவில்லை. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த 2 கள்ளருடைய கால் எலும்புகளை முறித்து போடுகிறார்கள். ஏன்னு கேட்டோம்னா, உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு கால் மிக அவசியம் தப்பித்து ஓடுவதற்கு. ஆனா இறந்து போன ஒரு மனிதனுக்கு கால் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரிதான், அவனால எங்கேயும் எந்திரிச்செல்லாம் ஓட முடியாது. அதனால என்ன செய்யறாங்க, அந்த உயிரில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்த்த உடனே அவங்க அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் கால் எலும்புகளை முறிக்கவில்லை. இது தெளிவாய் காண்பிக்கிறது. அவங்க எப்படி செக் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க நாடியை பிடிச்சு பார்த்திருக்கலாம், ஒரு சுவாசம் விடுறாரான்னு சொல்லி பார்த்திருக்கலாம். எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு காரியத்துல அவங்க பாணியில செக் பண்ணி பார்த்திருக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறது உறுதி செஞ்ச உடனே அவருடைய கால் எலும்புகளை அவர்கள் முறிக்கவில்லை. 34வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இன்னும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிலும் அவர் மரித்தார் என்பது உறுதி. ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஈட்டியினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மரித்து போன சடலத்தினுடைய விழா பகுதிகளை குத்துறாங்க. ஏன் குத்துறாங்கன்னா, 100% ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக. ஒருவேளை அதை குத்தும் பொழுது அவர் உயிரோடு இருக்கிறார்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா, அவர் உயிரோடு தான் இருந்தாருன்னா அந்த குத்தும் பொழுது அதிலிருந்து ஏற்படுகிற இரத்த கசிவினாலே அவர் இறந்து போயிடுவார். ரொம்ப சீக்கிரமாவே இறந்து போயிடுவார். ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல 100% அவர் இறந்தார் அப்படிங்கிறத உறுதி செய்யறதுக்காக ஈட்டியினால அவருடைய விழாவில் குத்துறாங்க. விளைவு என்ன? ரத்தமும் தண்ணீரும் புறப்படுகிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது 100% உறுதியான ஒரு காரியம். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஜாகிர் நாயக் அவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கறத இந்த வீடியோவில் தெளிவா சொல்லி இருப்பாரு. ஒரு சிறிய காரியத்தின் மூலமாக அதை உங்களுக்கும் காட்டுறேன், நீங்களும் அதை பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்ளப்படுவீர்கள். சொன்னால் மறுபடியும் அவரை கொன்று விடுவார்கள்.
மறுபடியும் அவரை கொன்று விடுவார்கள். மறுபடியும் அவரை கொன்று விடுவார்கள். நீங்களே பாத்தீங்க, மறுபடியும் அவரை கொன்று விடுவார்கள் என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பாகவே அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா மறுபடியும் அப்படின்னா இப்ப நம்ம சொல்றது இல்லையா, மறுபடியும் கடைக்கு போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கான், மறுபடியும் போக போறியான்னு அர்த்தம். அதே போல மறுபடியும் கொன்றிருப்பார்கள். நல்லா கவனிங்க, அவர் அறிந்தோ அறியாமலோ இயேசு கிறிஸ்து மரித்தார் அப்படிங்கிறத அவர் வாயினாலே அறிக்கை பண்ணியிருக்கிறார். அது முக்கியமான உண்மையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதை ஜாகிர் நாயக் அவர்கள் நம்ம இடத்துல ஏமாற்றி பொய்யான காரியங்களை நமக்குள்ளாக திணிக்கும்படியாக இந்த காரியங்களை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது மிகவும் பொய்யான ஒரு காரியம் என்பதை நாம் யாவரும் அறிந்து கொண்டு செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறீர்கள். நன்றி. கிறிஸ்து இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.